வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 7 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு நேற்று முன்தினம் ஒடிசாவின் பாலாசூர் அருகே கரை கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் செயலிழந்து காற்றழுத்த தாழ்மண்டலமாக ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் இடைப்பட்ட பகுதி வழியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப மெதுவாக. பருவமழை முன்னேற்றம் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதி மற்றும் குஜராத்தோட தெற்கு மற்றும் குஜராத்தில் தொடங்கிவிட்டதுனாலாம் இன்னும் ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீரோட மேற்கு பகுதி எல்லாம் தொடங்கணும். பருவமழை முன்னேற்றத்திற்கு சாதகமாக காற்று சுழற்சி மகாராஷ்டிர கரையோரம் நீடித்து மும்பை, சூரத் உள்ளிட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தொடரும் இன்னும் 2 நாட்களுக்கு. இந்த நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரம், அதாவது டெல்லியை தாண்டி செயலிழந்த பிறகுதான் இந்த மகாராஷ்டிரா மழை நிற்கும். உடனடியாக அடுத்த சிஸ்டமும் உருவாக போது ஒடிசா கடலோரம், அது வேற. இதனிடையே பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் புயல் 200 மைல் வேகத்தில் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு சூப்பர் புயலாக உருவெடுத்து தாய்வானை தாக்கப் போகுது. தாய்வானோட வட கிழக்கு பகுதியை தாக்கி, வடக்கு பகுதியை தாக்கி, பிறகு சீனாவை தாக்கப் போகுது. என்னைக்கு தாக்க போகுதுன்னா 10-11 தேதிகளில். இன்றைக்கு தேதி 7, இன்னொரு 3 நாளில் தாக்க போகுது. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்மண்டலம் தான் பாலக்காட்டு கணவாயில் கடுமையாக காற்று இருக்கிறது. இது வழக்கமாக உள்ளது தான். எப்பெல்லாம் சிஸ்டம் ஒடிசாவில் உருவாக்கி உள்ளே போகுதோ அப்போல்லாம் இந்த பாலக்காட்டு கணவாயில் காற்று வலுப்பெறும். அங்கே குளிர்விக்கும் அமைப்பு எதனை இருந்தால் மழையை பிடிவித்து காற்றோட வேகத்தை குறைக்கும் ஈரப்பதமான காற்றா வரும். நேற்றைக்கு வறண்ட காற்றா வலுவாக வீசி கொண்டிருக்கிறது பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காய் கணவாய், ஆரல் வயமொழி கணவாய், மைசூர் வழியாகவும். இந்த பாலக்காட்டு கணவாய் காற்று எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, பெரியப்பட்டி, குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், அப்படியே பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி, மணப்பாறை வரைக்கும் கடுமையான காற்றாக இருக்கும். பழனிக்கு வடக்கு பகுதி தொடங்கி நாமக்கல்லோட அந்த பரமத்தி வேலூருக்கு தெற்குப்புறம். இப்போ காற்று எப்படி வருதுன்னா அந்த காற்று டெல்டாவுக்குள்ள வரதில்லை. வடக்கு டெல்டா, மயிலாடுதுறை, திருச்சி வடக்கு, அரியலூர், பெரம்பலூர் வழியாக கடலூர் மாவட்டம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன ஆகும்னா வட இந்தியாவில் டெல்லியை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த கடலூர் வர்றது என்ன ஆகும்னா கடலூர் வராது. திடீர்னு சேலம் வழியாக திருவண்ணாமலை போய் அப்படியே திருப்பதி வழியாக வட இந்திய நிலப்பகுதிக்கு போக தொடங்கிடும். டைரக்ஷன் மாறும். இதுதான் ஆடிக்காற்று. எல்லா ஊர்லேயும் ஆடிக்காற்று அடிக்காது. மழை மறைக்கும் இடத்துல காற்றே இருக்காது. கணவாய் பகுதிகள் வழியாக வரக்கூடிய இந்த ஆடிக்காற்று தான் நேற்றைக்கு உடுமலைப்பேட்டை, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்டம், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் அடித்து திருச்சி மாநகரத்திற்கும் அரியலூர், பெரம்பலூர், அப்படியே கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் அந்த காற்று இருந்தது. ஆனால் வலுவான காற்று மணப்பாறைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது அதிகமாக இருந்தது. இந்த காற்று இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கும். அதற்கப்புறம் என்ன செய்யும்னா பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு நோக்கி காற்று போகும். அதுக்கப்புறம் செயலிழக்கும். அந்த 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி அந்த பசிபிக் பெருங்கடல் சூப்பர் புயல் செயலிழக்கும் பொழுது வேகமாக டைட்டாக ஓடிட்டு இருக்க காற்றுல திடீர்னு என்ன ஆகும், தரை ஏறும் பொழுது அதுக்கு அதோட சக்தி, அது சுழற்சியோட வேகம் குறையும் பொழுது காற்றோட ஓட்டத்தில் டக்குன்னு ஒரு தேக்கம் ஏற்பட்டு, ஒரு காற்றில் ஒரு முறிவு ஏற்பட்டு, ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது மழை பொழிவுக்கு சாதகம் ஏற்படும். மாலை இரவு இடிமழை பொழிவு 10ஆம் தேதி மாலை இரவு அல்லது 11ஆம் தேதி மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு. 10 அல்லது 11ஆம் தேதி மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். அதுக்கடுத்தது இன்னொரு சிஸ்டமும் உருவாகிடுது அதே பசிபிக் பெருங்கடலில். அது ஜப்பானை நோக்கி போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அது ஜப்பான் போயிட்டுன்னு இந்த காற்றை இருக்காது. கொஞ்சம் இந்த பசிபிக் பெருங்கடலோட பிலிப்பைன்ஸுக்கு வட கிழக்கு புறம் இருக்கும் வரைக்கும், தைவானுக்கு நேராக கிழக்கு புறம் இருக்கும் வரைக்கும் இந்த காற்று போகும். ஜப்பான் போயிட்டுன்னு அந்த காற்று இந்த காற்று எடுக்காது. அப்படியே இந்த காற்று விடுபட்டுரும். ஆக இதன் காரணமாக வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் காற்று திசை மாறி இருக்கும். 18ஆம் தேதி வரைக்கும் காற்று திசை மாறி இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம்
ஏற்கனவே நம்ம சொன்னோம். 10 நாள் இடைவெளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இன்றைக்கு தேதி 7, 8 தேதி வரைக்கும் இந்த பருவமழை லேசாக இருக்கும்னா, நேற்றைக்கு கூட நீலகிரியில் மழை இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து இருக்காது, தீவிரம் இருக்காது. இன்றிலிருந்து எத்தனாம் தேதி வரைக்கும்னா 18ஆம் தேதி வரைக்கும் பருவமழை தீவிரம் இருக்காது. இடையில ஒரு 10, 11 இந்த 2 நாள் மட்டும் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கிடைக்கும். 10 இல்லாட்டி 11. இந்த மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு 10, 11 நம்பலாமா அப்படின்னு நம்ப முடியாது. ஆங்காங்கே ஒதுக்கி தான் பெய்யும், பரவலாக பெய்யாது, ஆனால் பெய்யும். அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய மழை ரேடாரை பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெய்வதை காணலாம். உங்கள் ஊருக்கும் கூட பெய்யலாம், அல்லது உங்கள் ஊரை ஒதுக்கலாம். இப்படித்தான் இருக்கும். வாய்ப்பு அதிகம் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களோட பகுதிகள். டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி உள்பகுதி தான். புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட நத்தம் பகுதி, அப்படியே திருச்சி மாவட்ட பகுதி, அப்புறம் அப்படியே ஈரோடு மாவட்ட பகுதி, நாமக்கல், சேலம் மாவட்ட பகுதி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட, திருச்சி மாவட்ட பகுதி, அப்படியே கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே வரக்கூடிய 10 இல்லைன்னா 11ஆம் தேதி மாலை இரவு கொடுக்கும். அதுக்கடுத்து 19ஆம் தேதிக்கு மேலே தான். அதுக்கப்புறம் அடுத்த சிஸ்டம் கேரள கடலோரத்தில் காற்று குவிதலை ஏற்படுத்தும். 19ஆம் தேதியிலேருந்து காற்று குவிதலை ஏற்படுத்தும். ஒடிசாவில் அடுத்த சிஸ்டம் உருவாகும், பருவமழை தீவிரமடையும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் என்னிடம் கைபேசி அழைப்பில் கேட்டவர்கள், இன்னைக்கு கேட்டவர்கள், நாம் எப்போ தொடர்பு ஏற்படுத்தி கொண்டோமோ அன்றிலிருந்து கேட்டவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலையில் உங்களுக்கு வானிலை அறிக்கை நான் கொடுத்துருப்பேன். அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் வானிலையில பதிவும் கொடுத்துருப்பேன். எப்படி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா, பருவமழை தொடங்கும் பொழுது கேரளாவில் மழைப்பொழிவு கொடுக்கும். பிறகு பருவமழை முன்னேற்றத்துக்கு போயிடும். முன்னேற்றத்தில் போகும்பொழுது காற்று எங்கே இருக்கும், எந்த இடத்துல கோடு முன்னேறிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். இன்னைக்கு பருவமழையோட அச்சு எங்கே இருக்கும், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும், டெல்லியில் இருக்கும் அச்சு. மகாராஷ்டிரா முதல் டெல்லி வரைக்கும் இருக்கும். அதே போல் மேற்கு வங்கம் முதல் இமயமலை வரை இருக்கும், அங்கே தான் இருக்கும். இந்த பருவமழை பாகிஸ்தான் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த 42, 43, 44 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தணிப்பதற்கு, குறைப்பதற்கு அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தி பருவமழையை தொடக்கிய பிறகு, அங்கே பாகிஸ்தான் குளிர்ந்த பிறகு, ராஜஸ்தான் குளிர்ந்த பிறகு தான் காற்று இங்கே திரும்பும். புரியுதுங்களா? அது வரைக்கும் பருவமழை எங்கே இருக்கும், முன்னேற்றத்தில் தான் இருக்கும். பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும். ஆகவே நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சார், பருவமழை இப்போ பெய்யாது. பருவமழை தொடக்கத்தில் ஒரு மழை பெய்யும், அதுக்கப்புறம் இடையில சின்ன சின்ன சிஸ்டம் ஏதாவது மழைப்பொழிவை கொடுத்தாலும் வலுவான பருவமழை, அணைகளை நிரப்பும் மழை ஆகஸ்டில் தான் பெய்யும்னு அப்பயே சொல்லியிருப்போம். ஒவ்வொரு ஆண்டும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஆனால் போன ஆண்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருந்தேன். ஜூன், ஜூலையிலேயே பெய்யும், முன்கூட்டியே பெய்யும்னு அது நீண்ட கால அறிக்கையிலையும் கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் என்ன கொடுத்துருந்தோம், நல்லா நினைவுபடுத்தி பார்க்கணும். ஜூன் இறுதியில் பருவமழை கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் அது உங்களுக்கு மனதை திருப்தி கொடுக்காது, ஆனால் நம்பிக்கை கொடுக்கும். சொன்னா இல்லையா, அது பெஞ்சுதா இல்லையா? கடந்த சில நாட்களாக சாரல் மழை நீலகிரி மாவட்டத்தில் கூட 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்துச்சு. அவளாஞ்சில்லாம் வால்பாறையில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து, கன்னியாகுமரியில் கொடுத்து. அது நம்பிக்கை கொடுக்கும், பெய்யும் என்ற நம்பிக்கை கொடுக்கும். அதற்கு பிறகு தொய்வடையும் 10 நாள்னு சொன்னோம். அந்த 10 நாள் முடிஞ்சு 18ஆம் தேதி தொடங்கணும். இன்னைக்கு 19ஆம் தேதி தொடங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 19ஆம் தேதி தொடங்க அன்னைக்கு நீர் வரத்து கொடுத்து அன்னைக்கே நிரம்பிடாது அணை, இன்னும் அதையும் சொல்லியிருக்கிறோம். ஒன்று சொன்ன இன்னொன்று, எல்னினோங்கிறாரு. எல்னினோன்னா சொல்றாங்க, உலக வானிலை வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. எல்னினோன்னா என்ன? முதல்ல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அந்த எல்னினோவுக்கு கலர் அடிச்சிருந்த பொழுது முதல்ல விளக்கம் கொடுத்தது நாம தான். எல்னினோன்னு என்ன, ஆசியா பக்கம் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருந்தால் லானினா, அமெரிக்க பக்கம் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருந்தால் எல்னினோ, சமமாக இருந்தால் நியூட்ரல் சொல்லியிருக்கோம். இப்போ எங்கே இருக்குது படத்தை பாருங்க. ஆசியா பக்கம் தான் வெப்பம் அதிகமாக இருக்குது. நீரோட்டமும் மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் போயிட்டு திரும்ப ஆசிய பக்கம் தான் திரும்பி கொண்டிருக்கிறதுன்னு திரும்ப சொல்றோம். அப்ப என்ன சொன்னோம், பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் புயல் ஒன்று உருவாகும். கடந்த வருடத்தை விட மத்திய பசிபிக் பெருங்கடலில் உருவாகி கடுமையான தாக்கும். கடந்த ஆண்டு வியட்நாம், கம்போடியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹாங்காங்க்கு பெரிய சூப்பர் புயல்லாம் தாக்கியது. இந்த ஆண்டு அதை விட கூடுதல் புயல்கள்லாம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். அதோட தொடக்கம் தான் தற்பொழுது தாய்வானையும் சீனாவையும் தாக்க போகிற சூப்பர் புயல். எவ்வளோ ஒரு வேகம், 300 கிலோமீட்டர், 250க்கு குறையாத வேகத்தில் இருக்கும். இப்போ ரொம்ப தொலைவில் இருக்குது, கடலுக்குள்ள தான் இருக்குது. புரியுதுங்களா? பிக்கப் ஆகி வரும். அங்கே எங்கே, தாய்வானுக்கு. நாம் இது அப்பவே சொல்லியிருந்தோம். பசிபிக் பெருங்கடலில் ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் எல் நீனோ தான்.
கடல்ல வெப்பம் ஏறுவது தான் எல்னினோ லானினோங்கிறோம். வளிமண்டலத்தை கணக்கிடுவது கிடையாது எல்னினோவுக்கு லானினோவுக்கு. ஆனால் அது வளிமண்டலத்தை கணிக்கலாம். வெள்ளினம் உருவாகுமா, லானினா உருவாகுமா, நியூட்ரல் இருக்குமான்னு. அதை விட முக்கியமானது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீரோட்டத்தை தான் முதல்ல பார்க்கணும். நீரோட்டம் எங்க இருக்குன்னு பாருங்க. வட்டமடித்து கொண்டே இருக்கிறதுன்னு அப்பயே சொன்னோம். மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் போயிட்டு மீண்டும் ஆசிய பக்கமே வருது. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதை விட கூடுதல் உயர்வு இருக்கு ஆசிய பக்கம். அப்போ அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அமெரிக்க பக்கம் தானங்க புயல் உருவாக்கணும். ஆசிய பக்கம் சீனா பக்கத்துக்கும் தாய்வான் பக்கத்துக்கும் புயல் வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீண்டும் சீனாவுக்கு வரப்போகுது இந்த மாத இறுதியில். அதுக்கு அடுத்தடுத்தது என்ன ஆகும்? வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வரும். அப்புறம் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் மாதம் எங்கே வரும்? வங்கக்கடலில் செப்டம்பர் மாதம் இறுதியிலாம் ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். நேரடியாக அந்தமான், வடக்கு அந்தமான், ஆந்திர பிரதேசம் வரும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நேரடியாக தமிழ்நாட்டை நோக்கி வரும் சிஸ்டம். அந்த அளவிற்கு அங்கே வெப்பம் உயர்ந்திருக்கு பசிபிக் பெருங்கடலில். ஆசியா பக்கம் இந்திய பெருங்கடலோட வடக்கு இந்திய பெருங்கடல் எனப்படும் அந்த வங்கக்கடல், அரபிக்கடல் ரெண்டுமே வெப்பம் உயர்ந்திருக்கு. நெடுங்கோட்டு வெப்பம் உயர்ந்திருக்கு. இதனால கண்டிப்பாக பருவமழை தாமதமாக பொழியும், வலுவாக பொழியும், நிரப்பும் மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்குன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கோம். போன ஆண்டு உலக வானிலையாளர்கள் எல்லாமே வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகி மலேசியா நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் ஒன்று இப்படியும் நடக்கலாம், இலங்கையை கடந்து வடக்கு தெற்காக குறுக்காக கடந்து இலங்கையை பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு அறிக்கை போட்டோம். எல்லாரும் அப்போ கேட்குறாங்க, அப்போயே மறந்துடுறாங்க, அப்போயே தூக்கி போட்டு மிதிச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறது இதுதான். பருவமழை தொடங்கும் பொழுது பொழியல்னா போயிட்டு தான் வரும். சரி, வெப்பம் இவ்வளோ அதிகமாக இருக்கே, அப்போ உண்மை தானே அது லானினாங்கிறது, சரி மன்னிக்கவும், எல்னினோங்கிறது, சூப்பர் எல்னினோங்கிறது. பொதுவாக எப்போவுமே தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத பொழுது வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் 21 கொல்கட்டா உள்ளிட்ட அந்த வட இந்திய பகுதியில் விழும். அதாவது கடகரேகையில் விழும். ஜூன் 21 விழுந்து இப்போ எங்கே நோக்கி திரும்பி இருக்கு? ஜூலையில் தெற்கு நோக்கி திரும்பி இருக்கு. ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் விழும் சூரியன் குத்துக்கதிர். 2வது கோடை என்பார்கள் ஆகஸ்ட் புரட்டாசிய. பிறகு செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு போகும். நம்ம தாண்டி தெற்கு நோக்கி போகும் சூரியன் குத்துக்கதிர். டிசம்பர் 21 மகர ரேகை, மகர சங்கராந்திக்கெல்லாம் எங்கே விழும்? தெற்கே விழும். எங்கே? மடகாஸ்கர், மொரீஷியஸ் பகுதியில் போய் விழும். அப்போ வடக்கு போயிருக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகிறது. வெப்பம் உயர்வாக தான் இருக்கும். பருவமழை பொய்யும் பொழுது அந்த வெப்பம் தெரியாது. பருவமழை பருவக்காற்று சாதகம் இருக்கும் பொழுது, கேரளாவில் குளிர்ச்சியான மழை இருக்கும் பொழுது தெரியாது. அது இப்பொழுது 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், அதாவது ராமநாதபுரத்தில் அதோட உள்பகுதி தெற்கு கடலோரம் ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்தோட திருச்சுழி, அருப்புக்கோட்டை, அப்புறம் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், எட்டயபுரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்தோட பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தோட பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதி, சிவகங்கை மாவட்டத்து பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகளுக்கு கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் 18ஆம் தேதி வரைக்கும் 100 டிகிரியை தொடுங்க, கண்டிப்பாக இருக்கும். சென்னைக்கு கூட கடும் வெப்பமாக பேசு பொருளாக இருக்கும். இதை நினச்சி தயவுசெய்து உங்களுக்கு இந்த நம்பிக்கை எழுந்துடாதீங்க. நம்பிக்கை முதல்ல முக்கியம். கொஞ்சம் பொறுத்துருங்க. 10 நாள் கேப் கொடுக்கணும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கேப்பு தான் இது. அப்போ வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சூரியன் குத்துக்கதிர் வடக்கு போயிட்டு தெற்கு போகிற வழித்தடத்தில் இருக்கிறோம். அதனால வெப்பம், பருவமழை தீவிரம் இல்லாதனால வெப்பம் நினைக்கணுமே தவிர, உடனே போய் அவங்க சொன்னது ஆமாம் எல்னினோன்னு சொன்னாங்க, சூப்பர் எல்னினோன்னு சொன்னாங்க, ஆமாம் குளம்லாம் வர போகுது, வறட்சி வரப்போகுது, தாங்க போகுது முடியதில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதை கெடுத்து கொள்ளாதீங்க. தயவுசெய்து பொறுமையாக இருங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நிறைய மழை இருக்குது. ஜூலை 19க்கு அப்புறம் மீண்டும் பருவமழை தொடங்கும். வெப்பம் தனியும். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடையும். ஜூலையை விட ஆகஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அதிகமாக இருக்கும். செப்டம்பரை விட அக்டோபர் அதிகமாக இருக்கும். அக்டோபர் 18க்கு மேலே வடகிழக்கு பருவமழை மிக மிக அதிகமாக இருக்கும். இப்போ செப்டம்பர், அக்டோபர் வெயிலுக்கு பின் மழை. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வெயிலுக்கு பின் மழை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருக்கும். பொறுமையாக இருங்க. பருவமழை பாகிஸ்தானில் தொடரட்டும். பாகிஸ்தானில் தொடங்கட்டும். பாகிஸ்தானில் மழை பொழியட்டும். பாகிஸ்தானில் மழை பொழிந்த பிறகு காற்று திசை மாறி கேரளா பக்கம் வரும். அப்பொழுது பருவமழை தீவிரமடையும். கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமை காக்கணும். எப்பொழுதுமே ஆகஸ்ட் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3க்கு தான் கேரளாவில் பருவமழை, கர்நாடகாவில் பருவமழை தீவிரமடையும். அதற்கு பிறகுதான் நமக்கு தண்ணீர்லாம் வரும். இந்த ஆண்டு கொஞ்சம் 15 நாள் தாமதம் அடையும் அது என்பது தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு இல்லை நீண்ட கால அறிக்கையில் இதுதான் அறிக்கையாக சொல்லிட்டு இருக்கோம். தயவு செய்து வெயிலை கண்டு எல்னினோவோ ஓஹோ
செப்டம்பர் அக்டோபர் பயங்கரமாக வாட்டுமோ அப்படின்னு மனதை போட்டு குழப்பிக்காதீங்க. தயவுசெய்து இந்த 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருந்துக்கணும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 10 நாள் கேப் விடும்னு ஏற்கனவே நீண்டகால அறிக்கையிலேயே ஜூன் மாதமே சொல்லியிருக்கிறோம். இந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம். இந்த ஜூலை மத்தியில் இடைவெளி விடும். அது நீண்டகால அறிக்கையில் நல்லாவே தெளிவாகவும் சொல்லியிருக்கிறோம். இடைவெளி விட்டு இருக்கும்னு. அந்த இடைவெளி தான் இது. மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும், தீவிரமடையும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் அதிகமாக இருக்கும். இணைந்திருங்கள். தயவுசெய்து குழப்பிக்கொள்ள இது நம்பிக்கையுடன் இருங்கள். அப்டேட்ஸ் பார்த்திருப்பது அவசியம். நன்றி.